அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அழகுச்செல்வி, வில்லிசை தலைமை பாடகி. நேற்று நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் இல்லையா? அந்த வீடியோவுக்கு நேற்றையிலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் கால் ஒரு 200 கால் கிட்ட வந்திருக்குங்க. அந்த அனைவருமே எனக்கு ரொம்ப ஒரு ஏக்கா நீங்கள் இந்த மாதிரி பதிவு போட்டது உண்மையிலே யாரும் போடாத பதிவுன்னு சொல்லி என்னை ரொம்ப வாழ்த்தி என்னை இது பண்ணாங்க. அதுக்கு எனக்கு ஃபோன் செய்து எனக்கு கமெண்ட் செய்த அனைவருக்கும் முதலாவது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எதுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நேற்று போட்டதுலேருந்து நிறைய ஊர்க்காரங்களும் சரி, நிறைய வாலிப தம்பிகள் ஒரு ஒரு 5, 6 பையங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன பிள்ளையில கிட்டத்தட்ட ஒரு 3, 4 பிள்ளைங்க ஃபோன் போட்டாங்க. அக்கா எங்கள் ஊருக்கு அதில் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு பாபநாசம் பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க. அக்கா எங்கள் ஊருக்கு ஒரு வில்லு வந்துருந்துச்சுக்கா, ரேட்டு அதிகம்தான், அதை ஆசைப்பட்டு தான் நாங்கள் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மாண்ணே, என்னமோ பேர் ஷீலாவோ என்னமோ பேர் சொல்லிச்சு. நிறைய ஃபோன் கால் வந்ததுனால எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் பாபநாசம் பக்கத்துலேருந்து தான். அக்கா எங்கள் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு ஒரு வில்லு வந்ததுக்கா, ஒரு நாள் தான், ரேட்டு அதிகம்தான் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மாண்ணே, நீங்கள் ஃபோன் நான் பார்த்தேங்க்கா, உங்களுடைய பதிவை பார்த்தேன், ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்கக்கா. அதில் நாங்கள் இன்ஸ்டாவில் அந்த பொண்ணு கமெண்ட் போட்டிருக்கு, வில்லுப்பாட்டு ராமருடைய பிறப்புழப்பு கதையை படிக்க சொன்னதுக்கு ராமர் ஆடி வந்திருக்கும்போது அந்த அந்த ராமருடைய வர்ணிப்பை கூட சரியாக படிக்க தெரியலக்கா அப்படின்னுச்சு. அந்த பொண்ணுக்கு அது தெரியலை, என்னன்னு தெரியலை. சாமி ஆடி வரும்போது அந்த ராமருடைய தாலாட்டு பாட்டு படிக்கணுங்க. அரிகரி தன்னன் நானே தானே தன்னா, அந்த பாட்டு வர்ணிப்பு. ராமர் ஆடி வரும்போது அந்த பாட்டு படிக்கணும். அந்த பாட்டு கூட படிக்க தெரியலக்கா. சாமி ஆடவே இல்லை, நிப்பாட்டிட்டு கோவத்தில் சாமி போயிருச்சு. ஊருக்காரங்க பூரா எல்லாரும் ஒரே சத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ஃபோன் அடித்து சொல்லுது. அப்போ அவ்வளோ ரேட்டு கொடுத்து ஒரு முழுமையான ஒரு வரலாறை தெரியாதவங்க கூட கொடுத்து நீங்கள் கூட்டு போத்தாலும் செய்தீங்க ஊருக்காரங்க. இதுதான் என்னோட கேள்வி. இப்போ நான் போட்ட பதிவுக்கு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது நான் நீங்கள் கமாண்டு போடுறதுக்கோ நீங்கள் பதிவு பண்ணதுக்கோ இதை நான் போடலை. தயவுசெய்து நான் போட்டது ஊர் பொதுமக்களுக்கு உண்மையான கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை மாதிரி கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் வாழ வைங்க. இன்றைக்கி 50,000 ஒரு வில்லு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரையில் அவங்களுக்கு கூட ஒரு 1000 போட்டு 51,000 நீங்கள் கொடுங்க. இதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா அவங்க வில்லுக்கு தக்கனதான் ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா எனக்கெல்லாம் கடுமையான கோபம் வருங்க. உண்மையே சொல்கிறேன். 5 விரல் இருந்தால் ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தால் 5 பிள்ளைகள் ஒன்று தான். அதை மாற்றி யாரும் பார்க்க மாட்டாங்களே. தலை பிள்ளை வேற, 2வது பிள்ளை வேற, 3வது பிள்ளை வேறன்னு பார்க்க மாட்டாங்களே. 5 பிள்ளைகள் பிறந்தால் 5 பிள்ளைகள் ஒன்று தான். அதே மாதிரி வில்லுப்பாட்டுனா வில்லுப்பாட்டு தான். சரி, இப்போ வில்லுப்பாட்டில் பெரிய வில்லு சின்ன வில்லுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. அவங்க இப்போ அப்போ ஒரு தாத்தா ஒரு ஃபோன் போட்டாங்க, தென்காசி பக்கத்தில் தான். அம்மா என் பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. ஊர் மட்டும் சொல்லியிருந்தேன், திரவிய நகர். பேர் சொன்னாப்புல. ஒரு வயசான தாத்தா எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. வேறு ஒரு பையன் நம்பரில் வாங்கி அந்த தாத்தாவுக்கு ஃபோன் கிடையாது. ஒரு பையன் நம்பர்லேருந்து என்கிட்ட வாங்கி பேசினாப்புல. எனக்கு ஊர் திரவிய நகருமா, நான் பேர் சொல்ல வேண்டாம், நீங்கள் நம்ம ஊருக்கு வந்துருந்துச்சுமா வில்லு. இப்போ வில்லுப்பாட்டுக்கு யாரும் ஆள் கூட்டு வரலாமா? தாத்தா சொன்னதாங்க கரெக்டு. வில்லுப்பாட்டுக்கெலாம் ஆள் கூட்டு வரலாமா? கதை படிக்கணும், கோயிலில் சாமியை பற்றி படிக்கணும்லாம் ஆள் கூட்டு வரல, பொண்ணு பார்க்க கூட்டு வராங்கன்னு சொன்னாங்க. அந்த தாத்தா வாயில் சீனியை தான் அள்ளி போடணும். இப்போ யாருமே வில்லுப்பாட்டுக்கு நீங்கள் ஆள் கூட்டு போகல. அந்த தாத்தா சொன்னதாங்க கரெக்டு. பொண்ணு பார்க்க ஆள் கூட்டு போகிறீங்க. தாத்தா எனக்கு இப்படியே சொன்னாங்க ஃபோன் போட்டு. தாத்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மையான வார்த்தை. அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம். இதில் வில்லுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை. மேடையில் ஏறி கும்மிப்பாட்டு, கிராமிய பாட்டு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ இடையில சமீபமாக ஒரு பொள்ளாச்சியில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நான் மேடையில் என்னோடய வில்லுப்பாட்டை தான் கெத்தாக படித்தேன். 2 வரினாலும் என்னோடய வில்லுப்பாட்டை தான் நான் கெத்தாக படித்தேன். வில்லுப்பாட்டு தாங்க படிக்கணும், வில்லுப்பாட்டுக்கு தாங்க நீங்கள் அவார்டு கொடுக்கீங்க. வில்லுப்பாட்டு மேடையில் வில்லுப்பாட்டை தான் படிக்கணும். ஒரு கோயிலுக்கு கூட்டு பண்ணியெல்லாம் 3 மணி நேரம் ஏன் படிக்கீங்கன்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. கூட்டம் இருக்க வர படிங்கன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ஊருக்காரங்க தாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் இது வில்லுக்காரங்களுக்கோ மற்ற யாருக்கோ நான் போடலை. ஊர் நாட்டாமைகளுக்கு, தர்மகத்தாவுக்கு தான் இந்த நம்பர் போடுறேன். அப்புறம் எனக்கு முக்கியமான இன்றைக்கி ஒரு கால் வந்துச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா, தோணித்தர முத்துலட்சுமி அம்மா. நான் அந்த அம்மா ஒரு கல்யாண வீட்டில் தான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாட்ட நான் ரொம்ப பேசினதே கிடையாது. அந்த அம்மா என்ன பார்த்துருக்காங்க, என்னோடய வில்லுப்பாட்டு கச்சேரி ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வில்லுப்பாட்டு கச்சேரி உலகத்துக்கே பிடிக்குங்க. அப்பேற்பட்ட அந்த தோணித்தர முத்துலட்சுமி அம்மா. அந்த அம்மா கிட்டலாம் நம்ம நிற்கவே முடியாதுங்க. 8 வயசில் அந்த அம்மா பாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா கிட்டலாம் உண்மையில நம்ம நிற்க முடியாது. அவங்க தாங்க வில்லுப்பாட்டுக்காரங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது தெரியுமாங்க, 6 மணி வில்லு. அந்த அம்மாவுக்கு அது என்ன பட்ட பேருன்னு கேட்குங்களோ? நைட்டு 9 மணிக்கு வில்ல ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரை எந்திக்காமல், ஒன் பாத்ரூம் கூட எந்திக்காதுங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பேர் 6 மணி வில்லுப்பாட்டுங்க. அந்த அம்மாவுக்கு இந்த வயசு வரை ஜம்முன்னு படிச்சுக்கிட்டு இருங்க. அந்த அம்மாவையும் கொண்டு போய் விடுவோம், இப்போ உள்ள இந்த வில்லையும் கொண்டு போய் விடுவோம். அந்த அம்மாவும் அலங்காரம் பண்ணிட்டு நிற்கட்டும், அம்மன் மாதிரி இருப்பாங்க. அப்படி
நீங்கள் அழகுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கீங்க. அதை தானே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அழகுக்கு தானே இறங்கி வரையில் அழகுக்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அந்த தாத்தா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க தான் வில்லு, நீங்கள் பொண்ணு பார்க்குறது தாங்க வில்லு வைக்கீங்க. வில்லுப்பாட்டு கலைவே தொழிலுக்காண்டி கோயிலில் வந்து பிறப்பு அம்மன் கோயில் பண்ணால் அம்மனுடைய பிறப்பொழப்பு நல்லா படிப்பாங்கன்னு கேளுங்க. இப்போ நானும் 13 வயசுலேருந்து படிக்கேன். எனக்கெல்லாம் கால் பண்ணியில் சின்ன பிள்ளையில அட்வான்ஸ் கொடுக்க வரையில் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அப்போ சின்ன பிள்ளையா இருக்குது, அந்த பிள்ளை வந்து நம்ம ஊரில் கதை படிக்குமா அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்டது. இப்போ ஃபோன் போட்டாலே, அம்மா நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன இருக்கும், இப்படி அங்கே கேட்பீங்க. அட்வான்ஸ் கேட்குறவங்க கதை நல்லா படிப்பீங்களான்னு கேட்க மாட்டிங்களாங்க. அக்கா எங்கள் ஊரில் கதை நல்லா படிக்கிறேங்க்கா, சத்தியமாக சொல்கிறேங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரு 4-5 வருஷமாக ஃபோன் கால் வந்ததில்ல. நீங்கள் எப்படிக்கா வில்லுப்பாட்டு கதை வந்து எங்கள் கோயிலில் வந்து மெயின் கதை தான் படிக்கணும், ஜம்முன்னு கதை படிக்கணும், சாமி ஆட வைக்கணும், சத்தியமாக யாருமே எனக்கு சொல்லவே இல்லைங்க. ஏக்கா எங்கள் கோயிலில் வந்து ஆள் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஆள் கொஞ்சம் நல்ல ஆள் அனுப்பணும், ஆள் வந்து சின்ன பிள்ளைய அனுப்பணும், ஆள் நல்ல ஆள். எதுக்குங்க ஆள் அடிக்கீங்க, அழகி போட்டிக்காங்க ஆள் அடிக்கீங்க. ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது இதுதாங்க. தயவு செய்து எத்தனையோ வில்லு கலைஞர், கஷ்டப்படுற கலைஞர் இருக்காங்க, நியாயமான கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொடுங்க, அவங்களெல்லாம் வாழ வைங்க. அனைத்து பேரும் அந்த ஒரு வயிற்றுச்சலில் ஒருத்தங்க வாழ்ந்தால் பிரயோஜனமே கிடையாதுங்க. எல்லோரும் வாழணும். 5 பிள்ளையும் நம்ம வீட்டில் இருந்தால் அந்த 5 பிள்ளையும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படணும். உங்கள் வயிற்றில் நம்ம 5 பிள்ளையை பிறந்தோம்னா அந்த 5 பிள்ளையும் நல்லா இருக்குன்னு தான் எந்த தாய் தகப்பனப்போ அதே மாதிரி எல்லாரையும் வாழ வைங்கன்னு தான் என்னோட கருத்து. நிறையா நீங்கள் 50,000-60,000 கொடுக்கீங்க, அதே 50,000-60,000 அடுத்த வில்லு வரையில் எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த தொகையை கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்க நீங்கள் போகிறீங்களா, என்ன ரேட் வேணும்னா 60,000 கேட்கணும், அப்படி வில்லு வேண்டாம்னு ஒரு 10 கோயிலுக்கு நீங்கள் நிப்பாட்டி பாருங்கள். ஒரு 10-20 கோயிலுக்கு நிப்பாட்டி பாருங்கள். தன்னாக்கில் மறு வருஷம் உங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்களாங்க, அவங்க வரமாட்டாங்களா? இப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் சமீபமாக நேற்று வந்தது மதியம். எங்கே நிற்கலன்னா, நான் புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வாரம் வேலைக்கிழமை போவேன். இந்த கோயிலில் நிற்கல சாமி கும்பிட்டு வெளியே வரேன். ஒரு ஐயா ஃபோன் போட்டாப்புல, வணக்கம்மா, நாங்கள் வந்து ஏர்வாடி பக்கத்துலேருந்து பேசுகிறோமான்னாங்க. ஒரு அந்த வில்லு பேரை சொல்லி தான் சொன்னாங்க. நான் அந்த வில்லு பேரை சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு அந்த வில்லுகள்லாம் பேரை சொல்ல விருப்பம் இல்லை. இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து கூப்பிட்டு போனோமா, கூப்பிட்டு போகையில் வீடுகளில் தான் நாங்கள்லாம் போனால் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தோடு தங்கிக்கிடுவோம். நாங்கள்லாம் அப்படி தான் தங்குவோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எங்களுக்கு வந்த இடத்துல லாட்ஜ் தான் வேணும்ட்டாங்களாம். சரி, அவங்க படிக்காங்க, ஒரு பெரிய ஸ்டாரு, அவங்களுக்கு லாட்ஜ் போட்டு கொடுக்கல ஒரு நியாயம் இருக்குது. கூட போகிறவங்க யூடியூப் சேனல்காரங்களும் லாட்ஜ் போட்டு கொடுக்கணுமாங்க? ஏங்க கொஞ்சமாவது நியாய தர்மம்னு ஒன்று வேண்டாமாங்க? கூட போகிறவங்க யூடியூப் சேனல்காரங்களுக்கும் லாட்ஜ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஏர்வாடிக்காரி ஒரு பெரிய ஆள் சொல்லுதாரு. நாங்கள் அதே வில்லுக்கு தொகை அதிகமாக 2 லாட்ஜு, அவங்களுக்கு தனி சாப்பாடு வகைகள் எல்லாம் கொடுத்து தாங்க நாங்கள் இது பாட வச்சு, அதுக்கே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 செலவு அப்படிங்காங்க. எதுக்குங்க கொடுக்கீங்க? நான் அவங்கள ஒன்றுமே பேசலை. இது வந்து வில்லுப்பாட்டுக்காரங்க மேலே குத்தம் கிடையாதுங்க, அதுதான் என்னோடய கருத்து. வில்லுப்பாட்டுக்காரங்க மேலே குத்தமே கிடையாதுங்க. நீங்கள் எதுக்குங்க கொடுக்குறீங்க? எத்தனை வில்லுக்காரங்க போகிறாங்க காட்டு கோயில்கள்லாம், பொம்பளையெல்லாம் நாமெல்லாம் பொம்பளையெல்லாம் தங்கிக்கிடுவேன். எத்தனை குடும்பம் நம்ம தங்கியிருக்கேன் தெரியுமா? அத்தனை பேரும் வருஷம் என்னை தேடுவாங்க. ஒரு குடும்பத்தில் போய் கோயில் கொடைக்கு கூட்டமும் வரும். அந்த கோயில் கொடையோட கூட்டத்தோடு நம்மளும் இருக்கணுங்க. நம்மளும் ஒரு ஆள் தானே. நம்ம ஸ்பெஷலாக எங்கேயும் பிறந்து நம்ம ஒன்றும் வளர்ந்து வரலையே. நம்மளும் தாய் தகப்பன் தானே பிறந்து வந்துடுவோம். அவங்களும் அதை மாதிரி நம்மள மாதிரி ஒரு ரத்த ஓட்ட, நம்மள மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் தான். அவங்க கூட நீங்கள் தங்க மாட்டீங்களா? லாட்ஜ் போட்டு கொடுத்தா தான் தங்குவீங்களோங்க? இது வந்து வில்லுப்பாட்டுக்காரங்க மேலே வந்து குத்தம் இல்லைங்க. இப்போ தோணித்துறை அம்மாவை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. அம்மா வில்லுப்பாட்டு இப்போ வந்து 50,000-60,000 கொடுக்காங்கன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். என்னோடய கேள்வி, அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, என்னோடய கேள்வி, ஒரு கூட்டம் போடுவோம். கூட்டம் போட்டு இப்போ உள்ள ஊர்க்காரங்க எல்லாருமே நான் லைவாக போடணும். கூட்டம் போட்டு நான் ஒரு 4 கதையிலேருந்து 4 கேள்வி தான் கேட்பேன். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கேள்வி. என்னென்ன கதைனா, ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், கந்தபுராணம், இந்த 4 கதையிலேருந்து 4 கேள்வி கேட்பேன். இப்போ 50,000-60,000 கொடுக்காங்கல்ல, அந்த வில்லு வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலை மட்டும் சொல்லிடட்டும். வில்லுப்பாட்டு அந்த அம்மா மட்டும் சொல்லல, அத்தனை கலைஞரும் நாங்கள் வில்லுப்பாட்டு தொழிலில் நிப்பாட்டியிருக்கோம். அந்த அம்மா சொல்லுதே மாதிரி நானும் அதைத்தான் சொல்கிறேன். தென்காசியில் நிறைய ஒரு 10-20 வில்லு இருக்குது. தூத்துக்குடின்னு நான் சொல்கிறேன். ஜெயலலிதா மாட்ட பேசுகிறேன். ஜெயலலிதா மாட்டேன்னு சொல்லுதேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்கட்டி அனைவரும்ட்டின்னு சொல்லுவோம். அவங்க அந்த அம்மா கேட்க கேள்விக்கு 4 கேள்வி தான். அந்த 4 கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அத்தனை பேரும் வில்லுப்பாட்டு தொழிலை விட்டுருந்தோம். ஒரு சாஸ்தாங்கதையில் 3 சாஸ்தாங்கதை நைட்டு ஆரம்பித்தோம்னா காலையில் 4 மணி ஆகுங்க. சாஸ்தாங்கதை ஏன் 4 மணி ஆகுதுன்னா, அதில் கம்சங்கதைன்னு ஒன்று இருக்குங்க, கண்ணு லீலைன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ வில்ல அதை படிச்சுட்டுங்க, நான் வில்ல விட்டுருந்தேங்க. அடுத்தவங்க வேண்டாங்க, நான் விட்டுருந்தேங்க வில்ல. என்னங்க நீங்கள் இது அப்போ கோயில் கூட வந்து சாமிக்கு கொடுக்கீங்களா, அழகி போட்டிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாங்க? இன்றைக்கி எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க? எனக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, கால் பண்ணவே வேண்டாம். ஒவ்வொரு கோயில் கூட நிர்வாகத்தை நடத்துவாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள். இதை
அவங்களுக்கு புரிய வைங்கன்னு தான் என்னோட கேள்வி. அந்த தோணித்துறமா முத்துலட்சுமி அம்மா, அந்த அம்மாவுக்கு பேரே 6 மணி வில்லு. அந்த அம்மாலாம் அவ்வளோ ஃபேமஸாக அடித்த அந்த அம்மா 70 வயசுலேயும் கெத்தா நின்று அடிக்காங்க அந்த அம்மா. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள், அது வயசான பொம்பளை, அந்த அம்மாவுக்கு ஏன் அட்வான்ஸ் கொடுக்கீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் அழகி படிக்க தானங்க ஆள் கூட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து வில்லு பிடிக்கிறதுக்காக ஆள் கூட்டு போகிறீங்க, கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். என்ன அழகி சொல்லி இப்படி சொன்னான்னு வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. அத்தனை மேலக்காரங்களும் அவ்வளோ வைத்தறிச்சப்படுறாங்க. நாங்கள் ஊர்க்காடை பூரம் சுற்றுதோமா, ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம், மேலத்தை அடித்து இவ்வளோ பெரிய கொட்டு, இவ்வளோ பெரிய இதை தூக்கி போட்டு அடிச்சுட்டு வரோம். எங்களுக்கு கூட இவ்வளோ தொகை இல்லைம்மா. எவ்வளோ வைத்தறிச்சல் தெரியுமாங்க அது. எத்தனை பேர் இன்றைக்கி எனக்கு ஃபோன் போட்டிருக்காங்க தெரியுமா. ஒரு நெகட்டிவ் கமாண்ட் வரல. எனக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபோன் போட்டு யாரும் சொல்லலை, இல்லைம்மா நீங்கள் பேசினே தப்புன்னு சத்தியமாக சொல்கிறேன், யாருமே சொல்லலை. நான் கும்பிடக்கூடிய அந்த குரு பகவான் மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் வேலை வழக்கமாக குரு பகவான் அந்த புரியர் தட்சிணாமூர்த்தி கோயில் போகிறேன், அந்த பகவான் மேலே ஆணையாக சொல்கிறேன், யாருமே தப்பாக சொல்லலை. ஊர்க்காரங்க பெரியவங்க மட்டும் யோசித்து செயல்படுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம். அதிகமாக ரேட்டு கேட்காங்களா, நீங்கள் நிப்பாட்டி பாருங்கள். ஒரு 10 கோயில் 20 கோயிலுக்கு இந்த தொகை கொடுக்க முடியாதுமான்னு நீங்கள் நிப்பாட்டி பாருங்கள், தன்னாக்கள் உங்கள் கோயிலுக்கு வருவாங்க. அப்படி கொடுக்கீங்களா, கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கொடுங்க. நீங்கள் தைரியமாக 50,000 60,000 ஒரு வருஷம் கொடுப்பீங்க, கொடுங்க. அதே தொகை தான் மற்ற வில்லுக்கும் கொடுக்கணும். இது வந்து நான் விழா கமிட்டியாளர்கள் தெரிவிக்குதுன்னு நம்ம வில்லுக்காரங்களுக்கு தான் நான் தெரிவிக்கேன். இந்த வருஷம் இந்த வில்லு போச்சுன்னா அடுத்த வருஷம் போய் நீங்கள் போகாதீங்க, நம்ம அத்தனை கூட்டம் போட்டு ஒரு சங்க கூட்டம் போட்டு முடிவு பண்ணுவோம், அதை முடிவு பண்ணுங்களேன். நீங்கள், நானும் ஒரு சங்க தலைவர் தான், எங்கள் சங்கத்தில் நான் சொல்லியிருக்க தான் செய்தேன். இந்த வருஷம் நான் வாங்க மாட்டேன், என்கிட்ட நிறைய பேர் கேட்க தான் செய்ய, எனக்கு அதுலேருந்து கூடுதல் தாங்கங்க. நான் கெத்தாக படிக்கங்க, நான் தொழில் கெத்தாக பார்க்கேன். இந்த வருஷம் இந்த வில்லு வந்துச்சுன்னா எனக்கு அடுத்த வருஷம் இந்த ரேட் தந்தால் தான் நான் வருவோம்னு சொல்லுவேன், இல்லைனா வரலன்ட்டுறேன். நான் உப்பு போட்டு சோறுதிங்கங்க, நான் என் தொழிலுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன். அப்படி மானங்கட்டு நான் தொழில் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த தொழில் வேண்டாம். பார்த்தா தொழில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெய்வம், தொழில் தான் நமக்கு தெய்வம். அந்த ராமபாணத்தை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம மேடையில் ஏறதும். அப்போ அந்த ராமபாணத்துக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம போகக்கூடாதுங்க. அது என்ன தெரியுமாங்க, ராமபாணங்க ஐயா உண்டு. அந்த ராமபாணத்துக்கு மரியாதை கொடுக்கலன்னா அது என்னங்க அர்த்தம். ஒரு அந்த பொண்ணு கேட்ட மாதிரி ஒரு ஐயா வழியில் ஒரு பாட்டு பாட தெரியலனா அப்போ அந்த வில்லு என்னங்க அப்போ வில்லு பாட்டு பாடுறாங்கன்னு நீங்கள் இவ்வளோ தொகை கொடுத்து கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு கனியான் குத்து அந்த அண்ணன் கேட்கு, அம்மா நாங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்றி தொப்புன்னு அடிக்கும், அவ்வளோ ஃபேமஸாக படிக்கும், உயிரை கொடுத்து நின்று ஆடுதோம் பாடுதோம், எங்களுக்கு கூட அவ்வளோ தொகை கொடுக்க மாட்டேங்காங்கம்மா, அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பதிவு போடுங்கம்மான்னு சொன்னாப்புல. நான் போடத்தான் செஞ்சுருக்கேன், நான் இன்னும் பதிவு போடுவேன். ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் கண்டிப்பாக யோசிக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் இந்த பதிவை கேட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் ஒரு நாட்டாமை தர்மகர்த்தாவும் யோசிக்கணும். வாலிப பையங்க, நீங்கள் ரூபா பிரித்து அவ்வளோ தூரம் செய்தீங்கல்ல தம்பி, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தம்பி. மனசாட்சியை தொட்டு உங்கள் சகோதரியாக நான் கேட்கேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் அக்கா நினச்சாலும் சரி, தங்கச்சியாக நினச்சாலும், உங்கள் அம்மாவா என்ன நினச்சாலும் சரி, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நாங்கள் ரூபா பிரித்து கொடுக்கோம், வந்ததுக்கு வில்லு நல்லா இருந்துச்சுன்னு மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்களேன் பார்ப்போம். தப்பு பண்ணாதீங்க தம்பி. வில்லுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க வேண்டாம்னு சொல்ல, அதே வில்லை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பணிவாக மன்றாடி உங்கள்கிட்ட அதுதான் கேட்கேன். அந்த துட்டை குடிக்கலாம் ஒரு வருஷமாவது எங்களுக்கு அந்த ரேட்டை நீங்கள் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். 3 மணி நேரம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், படிக்கணும். கூட்டம் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதாங்க நாங்கள் கேட்கணும், நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், நீங்கள் தான் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் சம்பாதிச்ச ரூபாய் தான் நாங்கள் வாங்கி படிக்கும். அதனால் நீங்கள் சொல்கிறதான் நாங்கள் கேட்கணும். அட்வான்ஸ் கொடுக்க வரையிலே எனக்கு இவ்வளோ ரூபா வேணும். தந்தூரி சிக்கன் தான் சாப்பிடுவீங்களோ? ஃப்ரைட் ரைஸும் தந்தூரி சிக்கன் தந்தால் தான் சாப்பிடுவீங்களோ? ஏன் கோயிலில் சொங்குற அன்னதானத்தை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ? ஓஹோ, கோயிலில் அன்னதானம் அது கோயிலுக்குன்னு பொங்கி கோயிலில் அன்னதானம் படைச்சி சாமிக்கு படைச்சி அதுக்கப்புறம் தான் அன்னதானத்தையே வைப்பாங்க. ஆமாங்க, முதல்ல சாமிக்கு படப்பு போட்டு சாமிக்கு தீபாரணை காட்டி அதுக்கப்புறம் தான் பொதுமக்களை உட்கார வச்சு அன்னதானம். நாமெல்லாம் பொதுமக்களோடு உட்காந்துதாங்க அன்னதானம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சாப்பிடுவேன். ஏன் நீங்கள் அன்னதானம் வந்து இப்போது நீங்கள் கூட்டத்தோடு சாப்பிட வேண்டாமுங்க, ஏன்னா நீங்கள் பெரிய வில்லு, கூட்டத்தோடு சாப்பிட வேண்டாம், தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். அன்னதானம் சாப்பிட மாட்டாங்களாம். ஃப்ரைட் ரைஸு தந்தூரி சிக்கன் கோயிலுக்கு தானே வில்லு பிடிக்க வரீங்க. அவங்க கேட்டாலும் நீங்கள் கோயிலுக்காரங்க தந்தூரி சிக்கன் வாங்கி கொடுக்கலாமாங்க? அப்போ ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறாப்புல தந்தூரி சிக்கன் கேட்காங்க, நீங்கள் எதுக்குங்க வாங்கி கொடுக்குங்க தந்தூரி சிக்கனு? வாங்கி கொடுக்க போய் தானே அப்படி கேட்காங்க. 8 நாளும் காப்பு கட்டி விரதம் இருந்து தானே நீங்கள் கோயில் கூட குடிக்கீங்க. 8 நாளும் காப்பு கட்டி விரதம் இருந்து நம்ம தெய்வத்துக்கு நம்ம எவ்வளோ விரதம் இருந்து பச்சரிசி, ஒவ்வொரு ஊரில் பச்சரிசி சார் ஒரு நேரம் சாப்பிட்டு தான் விரதம் இருந்து சாப்பிட்டாங்க. நீங்கள் எதுக்குங்க அப்படி ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தந்தூரி சிக்கன் இல்லாமல் வில்லுக்காரங்க சாப்பிட மாட்டிங்களோ? ஓஹோ, அவ்வளோ ஒரு
அவ்வளோ ஒரு இதாக ஆயிடுச்சு வில்லுப்பாடு தொழில். தயவுசெய்து பொதுமக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும்தான் என்னோடய செயல். நீங்கள் புரிஞ்சு ஒவ்வொரு வில்லு வந்தால் வில்லுக்கு மதிப்பு கொடுங்க. ஆனால் அதே மதிப்பை எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அத்தனை கலைஞர்களும் இதுக்கு ஒத்துழைச்சி வாங்க. அத்தனை பேரும் ஒரு முடிவெடுங்க. இந்த வில்லு ஊர்க்காரங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் ஊர்க்காரங்களுக்கு புரியும். நீங்கள் ஊர்க்காரங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து கோயிலில் பாடுறதுக்கு யாரையும் கூப்பிட்டு போகலை. பொண்ணு பக்கம் தான் நீங்கள் கூப்பிட்டு போறீங்க. இதுதான் என்னோட கருத்து. நான் சொல்கிற மாதிரி அந்த அம்மா முத்துலட்சுமி அம்மா, அந்த அம்மா வயசுக்கு அந்த அம்மாட்ட நின்று எதிர்போட்டியாக ஒரு வில்லு படிச்சிருட்டோம். நாங்கள் அத்தனை பேருமே தொழில் விட்டுருந்தோம். இப்போ உறுதலாக நான் சொல்லுதேன். இதுக்கு எல்லோரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். அத்தனை வில்லுக்காரங்களோட சார்பாக நான் கேட்டுக்கிட்டேன். என்னம்மா நீ இப்படி சொன்னீன்னு என்கிட்ட கேளுங்க. அத்தனை பேர் கேட்கங்களே, நான் கேட்கங்க. என்னோட தொழிலை நான் விட்டுருந்தேன். அந்த அம்மா கேட்க கேள்விக்கு 4 இப்போ உள்ள 60,000 70,000 கொடுக்கல. அந்த அம்மா கேட்க கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நான் விட்டுருந்தேன் தொழிலை. தயவு செய்து எல்லாம் ஒற்றுமையாக கலந்து பேசி ஊர்க்காரங்க உங்களுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இதுதான். மறுபடியும் சொல்கிறேன், கலைகளை வாழ வைங்க. நீங்கள் தான் எங்கள் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்கும். கலைகளை வாழ வைங்க. அதிக ரேட்டு கொடுத்து அந்த கலைகளை 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே அடக்காதீங்க. விடிய நாங்கள் படிக்க சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் நான் படிக்க தான், எல்லா தொழிலாலும் நாங்கள் படிக்க தான் செய்வோம். அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. தயவுசெய்து இதில் ஒரு தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் தயவால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும், ஏன்னா நீங்கள் தந்த தயவால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும், படிக்க வைக்கும். அதனால் மண்டிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து வில்லுக்கலைகளை வாழ விடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுங்க. எல்லாரையும் வாழ்த்துங்க. அதிக தொகை கொடுத்து வில்லுகளை கூப்பிட்டு அதுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மனசு வருத்தப்படாதீங்க. இதுதான் என்னோடய தொகை. இதை மட்டும் நீங்கள் ஒற்றுக்கொண்டு அழகு செல்விக்கு ஆதரவு தாங்க. எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய தொழிலுக்கும் ஆதரவு தாங்க. எல்லா தொழிலாளியும் வாழ வைங்க. எல்லாம் புதுசாக படிக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்வு கொடுங்க. இதுதான் என்னோடய கருத்து. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அழகு செல்வி. நன்றி. உங்கள் பாதம் தொட்டு வேண்டுகிறேன். இதில் ஒரு தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. வணக்கம்.